கடவுள் வாழ்த்து. ஓம் நமச்சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகலியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே. திருச்சிற்றம்பலம். ஜெர்மனியில் பிறந்து அலோபதி மருத்துவத்தில் MD பட்டம் பெற்ற டாக்டர் சாமுவேல் ஹானிமன் ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய வரலாறு. ஹோமியோபதி வைத்திய முறையின் தந்தை, ராஜ வைத்தியர், தெய்வீக வைத்தியர் என்றெல்லாம் போற்றப்பட்ட டாக்டர் சாமுவேல் ஹானிமன் குதிரை சவாரி செய்வதில் அலாதி பிரியமுள்ளவர். அவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் குதிரை சவாரி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். வழக்கம்போல் குதிரை சவாரி சென்ற அவர் அருகில் இருந்த ஒரு மலைப்பகுதிக்கு சென்றார். அது கோடைக்காலம் என்பதால் வெயிலில் களைப்பார ஒரு மரத்தடி நிழலில் படுத்தார். அப்பொழுது அந்த மரத்தடியில் காய்ந்து கிடந்த பட்டைகளில் சிலவற்றை கடித்து தின்றுவிட்டு வீடு திரும்பி அவருக்கு குளிர் ஜுரம் வந்துவிட்டது. உடனே யோசித்த அவர் குதிரை சவாரி சென்ற இடத்தில் காய்ச்சலுக்கு மருந்து தயாரிக்க பயன்படும் கொய்னா மரப் பட்டைகளை தானே சாப்பிட்டோம், நமக்கு ஏன் காய்ச்சல் வந்தது என்று யோசித்த அவர் உடனே அந்த மலைக்கு சென்று கொய்னா மரப் பட்டைகளை எடுத்து வந்து அரைத்து பவுடராக்கி சிறிது நீரில் கலந்து தனது நாக்கில் சொட்டு சொட்டாக விட்டு சுவைத்து விழுங்கினார். சிறிது நேரத்தில் காய்ச்சல் விட்டது. அன்றே தனது ஆராய்ச்சியை துவங்கினார். அதன் விளைவாக உருவானதுதான் ஹோமியோபதி வைத்திய முறை ஆகும். ஹோமியோபதி என்பது அறிகுறி ஒற்றுமைக்கான சிகிச்சை என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு மருந்தினை கொடுத்து அதன் விளைவால் ஏற்படும் மன உடற்குறிகளை தொகுத்து மெட்டீரியா மெடிக்கா என்ற புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. டாக்டரிடம் வரும் நோயாளிகள் தருகின்ற குறிகளோடு மெட்டீரியா மெடிக்காவில் குறிப்பிடப்பட்டுள்ள மருந்தின் குறிகள் ஒத்து போகும் பட்சத்தில் அந்த மருந்து அந்த நோயாளிக்கு ஏற்றதாக பரிந்துரை செய்யப்படுகின்றது. டாக்டரிடம் 2 வகையான நோயாளிகள் வருவதாக ஹோமியோபதி வைத்திய முறை கூறுகிறது. அக்யூட் டிசீஸ், குறுகிய கால கடுமையான வியாதியஸ்தர்கள். கிரானிக் டிசீஸ், நாட்பட்ட தீராத நோய் கொண்ட வியாதியஸ்தர்கள். மருத்துவரின் மிக உயர்ந்த மற்றும் ஒரே கடமை நோயாளியின் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது, அதாவது குணப்படுத்துவது. அது மிக விரைவாகவும் மென்மையாகவும் நம்பகத்தன்மையுடனும் இருக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் சாமுவேல் ஹானிமன். நன்றி.